அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இல்லையா? ஆனால் இருக்கும்போது எவனும் சொல்ல மாட்டேன். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறப்பின் ரகசியம். ஒரு இறந்த மனிதன், அவ்வளோதான், கேட்கவே வாய்ப்பே இல்லை, அவ்வளோ அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறப்ப எல்லாரும் சொல்கிற வார்த்தை அவன் நல்ல மனுஷையான்றான். இருக்கிறப்ப சொல்ல மாட்டான், இல்லாதப்ப சொல்கிறான். சரிங்களா? சரி, ஒரு வீட்டுக்கு சாதாரணமாக நல்லா இருக்கும்போது சொந்த பந்தம் யாரும் வந்து போய் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதன் இறந்த பின் அப்படியே எங்கெங்கெல்லாமோ இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அந்த வீடு சொல்லுது, இறப்பு வீடு, அந்த சாவு வீடு சொல்லுது, உங்களை எல்லாம் நான் எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ உங்களை பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ ஒரு சொந்த பந்தங்கள் அதிகமாக வீட்டுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு இறப்பு தேவைப்படும் இல்லையா? சரி, நீங்கள் ஒரு மனிதன் இனி நடக்கவே மாட்டான், இறந்துட்டான், அவன் நடக்கவே மாட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவன் போகிற பாதையில் பூரா பூவை போடுறாங்க, இறுதி ஊர்வலம். சரிங்களா? அதே போல் மனிதர்களுக்கு பாவத்தை செய்கிறாங்க, கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. இறப்பை நோக்கித்தான் அனைவருடைய பயணமும் இருக்கிறது. ஆனால் யாருக்கு எந்த வயசுலையும் அந்த இறப்பு எப்படி வரும், இது யாருக்குமே இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் அனைவரிடமும் அன்பாக இருப்போம், நல்ல செயல்களை செய்து நல்லவன் என்று இருக்கும்போதே பேர் வாங்கிறதாங்க நம்ம இங்கே இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்ததற்கு உரிய ஒரு கடமை. சரிங்களா? அதனால் இருக்கும்போதே நல்ல பேர் வாங்கி நம்ம இறப்பை சரித்திரமாக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். ஸோ அதனால் முடிந்தவரை அனைவருக்கும் நன்மையை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.